video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட இப்படிதான் 2 மாசம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணலாம், கூட்டணி இப்படி பேசிட்டு இருந்தாரு. அவரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. இப்போ அதிமுகவும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டு நேத்து கூட்டத்தில் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க. சீமான் முழுச போய் சொல்றாருன்னு நான் சொல்லலை. முழுமையாக நமக்கு தெரியல. நான் ஆரம்பிக்கிறேன்னா கட்சி ஆரம்பித்தா உங்களோட தான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லி இருந்து அப்புறம் மாறி போனால் அது நன்றி கட்டத்தனமாக இருக்கலாம். அரசியலில் அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஒருத்தனை கழுத்தறுக்கிறது. அவர் உழைச்ச உழைப்புக்கு அவர் காட்டிய ஈடுபாட்டுக்கு இன்னும் எங்கேயோ போயிருந்துருக்கணும். ஏன் நம்ம போகலை? டபுள் டிஜிட்டை கூட நம்ம ஏன் தொடலைன்னு அவர் யோசிக்கணும். 5% வச்சுக்கிற பாமக பல நேரங்களில் மத்திய அமைச்சர் பதவிகளில் அலங்கரிச்சவங்க தான். 5 MP 4 MP எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. சீமானுக்கு அந்த பதவி மோகம் அல்லது வெறி இருக்கிறதா எனக்கு தெரியல. விஜயனுடைய வரவு அவருக்கு நிஜமாவே திரட்டு தான். அவர் வந்த பிறகு என் வாக்கு குறையலைன்னு காட்ட வேண்டிய முதல் சவால் சீமானுக்கு தான். FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களை என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா சீமான் அவர்கள்ட்ட இப்படிதான் 2 மாசம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அடுத்து என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணலாம், கூட்டணி இப்படி பேசிட்டு இருந்தாரு. அவரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. இப்போ அதிமுகவும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்துட்டு நேத்து கூட்டத்தில் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க. அப்போ அரசியலுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். குவாலிஃபிகேஷன் கூட்டிகிட்டே வருது சார். அரசியல் அதானே சார் தாற்பயம். இப்போ அப்படி ஆகி போச்சு அரசியல். என்ன நான் மாற்றுன்னு சொன்னவர். இன்னொன்று சீமான அவர் தனியாரில் என்ன பேசிட்டான்னு நமக்கு தெரியாது. நம்ம வச்சு கழுத்தறுத்தாங்கிறலாம் பெரிய வார்த்தை, உறுதிப்படுத்தப்படாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் தம்பி என்கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டானே, இன்னைக்கு நம்மளே இப்படி சொல்கிறானேலாம் சீமான் சொன்னதை வச்சு நம்ம பேசுகிறோம். சீமான் முழுச போய் சொல்கிறாருன்னு நான் சொல்லலை. முழுமையாக நமக்கு தெரியல. நான் ஆரம்பிக்கிறேன்னா கட்சி ஆரம்பித்தா உங்களோட தான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லி இருந்து அப்புறம் மாறி போனால் அது நன்றி கட்டத்தனமாக இருக்கலாம். அரசியலில் அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஒருத்தனை கழுத்தறுக்கிறது அப்படிங்கிறது. அதுமாதிரி அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினார். இப்போது அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு 1.25 வருஷம் தேவைப்பட்டுச்சா? இப்போ இந்த தேர்தலில் இப்போ 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சீமான் அவர்கள் தனிச்சே நிற்கிறேன், அவர் 2032 31 நான் தனிச்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். தனக்கு என்ன ஆதரவு இருக்குன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தேர்தல் 4 தேர்தல் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே தேவையில்லை. அவர் உழைச்ச உழைப்புக்கு அவர் காட்டிய ஈடுபாட்டுக்கு இன்னும் எங்கேயோ போயிருந்துருக்கணும். ஏன் நம்ம போகலை? டபுள் டிஜிட்டை கூட நம்ம ஏன் தொடலைன்னு அவர் யோசிக்கணும். அவர் நான் என்னை பற்றி சொல்லுவேன், போடுறோம் போடு போடாதான் போ அப்படின்னு தான் அவர் மனநிலையில் இருக்கிறார். கூட்டணியை பற்றி அவர் விரும்புறதே இல்லை. பதவி ஆசை இருந்திருந்தால் அவர் எப்பயோ கூட்டணி சேர்ந்திருப்பார். எத்தனையோ இடங்களை வாங்கியிருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 8-9% சாதாரண பெர்சன்டேஜ் இல்லை. 5% வச்சுக்கிற பாமக பல நேரங்களில் மத்திய அமைச்சர் பதவிகளில் அலங்கரிச்சவங்க தான். 5 MP 4 MP எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. சீமானுக்கு அந்த பதவி மோகம் அல்லது வெறி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க? விழலுக்கு இறைத்த நீராக போய்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பதவி ஆசை இல்லாதவராக இருக்கலாம். உங்களுடைய தம்பிமார்கள் எல்லாருக்குமா அதை என்ன இருக்கும்? நம்மளும் போய் 4 இடத்துல இப்போ சும்மாவே 4 பேருக்கு செய்கிறோம். ஒரு பதவி இருந்தால் 40 பேருக்கு செய்யலாம்னு அவனும் ஆசைப்படுவான்ல. அதுக்காக யாருடைய கூட்டணி சேர்ந்துருங்க நம்ம போய் தள்ள முடியாது. அவருடைய இயல்பை மாற்ற விரும்பலை. அந்த துணிச்சலையும் நம்ம பாராட்டலாம். அப்படி பாராட்டி தான் அவருடைய துணிச்சலுக்கு தான் அந்த 8-9% ஓட்டு கிடைக்குது. விஜயனுடைய வரவு அவருக்கு நிஜமாவே திரட்டு தான். அவர் வந்த பிறகு என் வாக்கு குறையலைன்னு காட்ட வேண்டிய முதல் சவால் சீமானுக்கு தான். மற்ற யாருக்குமே கூட முதல்ல இவ்வளோ வச்சிருந்தேன் இவ்வளோ குறைஞ்சுன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா யாரும் தனியாகவே நிற்கல. சீமானுக்கு அது ஒரு வசதியும் ஒரு சவாலும் கூட. 9% எனக்கு குறையலைன்னு காட்டுறது பெரிய சவாலாக இருக்கும். மாறா 10-11 வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாகவே சீமான் ஒரு அசைக்க முடியாத சக்தின்னு நிரூபித்தார்னு நம்ம தாராளமாக பாராட்டலாம். எவ்வளோ பெரிய பிரபலம் வந்தாலும் என் வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படாது, மாறாக கூடிக்கிட்டு தான் போகும்னு தலை நிமிர்த்தி சொல்கிற ஒரே தகுதியும் வாய்ப்பும் அவருக்கு மட்டும்தான் அமையும். அப்படி ஒன்று நடந்துட்டா